ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மாஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேவா? என்னென்னா, நான் நேற்றுக்கு ராக் ஃபிக்ஷனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, அந்த வீடியோ இந்த சேனலில் வந்த ரெக்வஸ்ட்டு ஒரு ஜாம்பி கண்டென்ட் வச்சு ஒன்று கேட்டிருந்தாங்க. நானும் அதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டேன். பட் நான் வீடியோ போடுறது ஃபஸ்ட்டு சேனல்லன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன்னா தெரியாமல் அதில் கொண்டு போய் போட்டுட்டேன். ஸோ இந்த சேனலில் மட்டும் பார்க்குறவங்க தயவு செஞ்சு கேட்குறேன், அந்த சேனலையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிற நிறைய வீடியோ ஃபன்னாக இருக்கும், லவ்வாக இருக்கும், ரொமான்டிக்காக இருக்கும். நிறைய வீடியோஸ் அதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பத்தாததுக்கு நேற்றுக்கு புதுசாக அசலாக அப்படியே ரெடி பண்ணி ஒரு ஜாம்பி கண்டென்ட்டும் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. அப்படி நீங்களும் கேட்கலன்னா போயிட்டு அதை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இனிமேட்டு இந்த சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வரும். இங்கே வீடியோ வராத நாள் ஃபஸ்ட்டு சேனலில், அதாவது ராக் ஃபிக்ஷனில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இங்கே ஒரு நாள், அங்கே ஒரு நாள், இங்கே ஒரு நாள், அங்கே ஒரு நாள் சொல்லிட்டு மாற்றி மாற்றி வீடியோ போடுவேன். ஏன்னா அங்கே 3K அடிக்க போகிறோம். ராக் ஃபிக்ஷனில் 3K சப்ஸ்கிரைபர்ஸ் வர போகிறீங்க. அதுவும் இல்லாமல் இதில் இப்போ தான் 2K நம்ம அப்படியே ட்ராவல் ஆகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அங்கே ஆல்ரெடி 3K இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வீடியோ போடணும். அதனால தான் நான் அங்கேயும் இப்போ வேலையை தொடங்கியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டிங்காக நான் எப்போவுமே காத்துக்கிட்டுருக்கேன். ஓகேடா, இதுவே ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன், எனக்கு மன்னிச்சிருங்க. பட் நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் தான் உண்டு. ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகத்துக்குள்ளே போயிடலாம். ஓகேடா, இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் மிடில் கிளாஸான ஒரு பையன். அவர் கூட யாருமே கிடையாது. இவர் தங்கி தான் இருக்கார். ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருக்காரு. வீடும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் ஒருத்தர் தங்குற அளவுக்கு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா பொருட்களும் வீட்டுக்குள்ளே கலைஞ்சி கிடக்கும். இப்போ நம்ம ஜங்குக் அழகாக வேலைக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. தனியாக அவர் பாட்டுன்னு சாப்பாடு ஒன்று வெளியே இருந்து வாங்கிட்டே வராரு. மணி ஒரு 11 மணி போல் இருக்கும், நைட் டைம். வெளியே ரோட்டை பார்த்தா வெறிச்சோடி போயிருக்கு, யாருமே இல்லை. நம்ம ஜங்குக்குடைய வீட்டை பார்த்தா அதுக்கு மேலே அமைதியாக இருக்குது, ரொம்பவும் அமைதியாக இருக்குது. இப்போது நம்ம ஜங்குக் தான் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அவருடைய மொபைலில் எதையோ பார்த்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது எதனாவது ஒரு மியூசிக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற எஃப்எம்மை ஆன் பண்ணுறாரு. அப்படி ஆன் பண்ணும்போது அதில் கரெக்டான ஒரு ரேஷியோ ஒன்று செட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஜங்குக் அப்படியே அதில் செட் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி அவர்கிட்ட எல்லா மியூசிக்கான எல்லா இதுவுமே இருக்குது மொபைலில். பட் இருந்தாலும் அந்த எஃப்எம்மில் கேட்குறது அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ மொபைலில் இருக்க எஃப்எம் அப்படியே செட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. அந்த எஃப்எம்மும் ஒரு வழியாக செட் ஆகிடுது. அதுலேருந்து ஒரு சாஃப்டான ஒரு மியூசிக் ப்ளே ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஜங்குக்கும் அந்த பாட்டை அப்படியே கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்போது சரி, சாப்பிட்டுட்டு கையை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்ட எல்லா வேஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு அவருடைய மொபைலையும் கையில் எடுத்துக்கிட்டு கையை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஷ் மிஷின் பக்கத்தில் போகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு டேபிள் மேலே மொபைலை வச்சுட்டு வேஸ்ட்டு அப்படியே டஸ்ட்பினில் போட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு மொபைலை தண்ணி படாமல் ரொம்ப பாதுகாப்பாக கையில் தூக்கிக்கிட்டு வராரு. இப்போ அப்படியே அங்கே ஒரு டிவி ஸ்டாண்ட் இருக்குது. அந்த டிவி ஸ்டாண்டுக்கு மேலேயே ஒரு டிவியும் இருக்குது. நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டிவிக்கு பக்கத்தில் அந்த எஃப்எம் ஓடிட்டுருக்க அந்த ஒரு ஃபோன் இருக்கு இல்லையா? அந்த ஃபோனை அப்படியே அந்த டிவிக்கு மேலே வச்சுட்டு கையில் ஈரமாக இருக்கனால அதை துடைக்கிறதுக்குன்னு வேண்டி டவல் தேடிட்டுருக்காரு. இப்போ அப்படியே அவரும் டவலை தேட அப்படியே கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணால் ஒரு காலியான தெரு, யாருமே இல்லை. அநியாயத்துக்கு இருட்டாக இருக்குது. அந்த தெரு ஓரமாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. அந்த வீடே பார்க்குறதுக்கு கைவிடப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பர்சன் இருக்கார். ஒரு கவுச் மேலே ஒரு மாதிரி சுருங்கி போயிட்டு அவருக்குன்னு யாருமே இல்லாமல், பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் ரொம்பவும் தனிமையில் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அந்த இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி நரக வேதனையாக அந்த இடத்துல அனுபவிச்சிட்ருக்காரு. அவருன்னு இல்லை, அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் அப்படி தான். அந்த ஊரில்
சாப்பாடுக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம், பக்கத்து வீட்டில் போய் பேச முடியாது, வெளியே போக முடியாது, ஃபுல்லாக இருட்டில் தான் இருக்கணும். வெளிச்சமே வராது இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருட்டான இடமா இருக்குது. சொல்லப்போனால் ஒரு உலகம் மாதிரி, ஒரு தனி உலகம் மாதிரி அது. கொஞ்சம் அப்படியே லாங்கில் வந்து பார்த்தா அந்த ஊரே அப்படி தான், ரொம்பவே இருட்டாக இருக்குது. மக்கள் வெளியே வர மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க, இருந்தாலும் யாருக்கிட்டேயும் பேசாமல், கொஞ்சம் கூட ஒரு கம்யூனிகேஷனே இல்லாமல் தனிமையில் இருக்காங்க எல்லா மக்களும். அதே மாதிரி தான் இந்த பர்சனும் இருக்காங்க. ஆக்சுவலி இது யாருன்னா நம்ம டே. அவர் பார்க்குறதுக்கு ரொம்பவும் தனிமையாக இருக்கார், பார்க்கவே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம டே தான் அந்த கவுச்சில் ஒரு மாதிரி சுருங்கி படுத்துட்ருக்க. கரண்ட்டே இல்லாத அந்த ஒரு ஊரில் அவருடைய டிவியிலேருந்து ஒரு சவுண்டு வருது. நம்ம டேவால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. சுருங்கி படுத்துட்டு இருந்தவர் சத்தத்தை கேட்டதும், அதுவும் இல்லாமல் ஒரு மெலோடியான சாங்கை கேட்டதும் டபக்குன்னு எழுந்துக்கிறாரு. எங்கேருந்து இது வருது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் அந்த இடம் எங்கேயுமே வந்து லைட் இல்லை, ஆனால் சவுண்ட் மட்டும் கேட்குது. எங்கேருந்து இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறாரு. பார்த்தா அவர் வீட்டில் இருக்க ஒரு டிவியிலேருந்து தான் வருது. அந்த டிவியில் அப்படியே காதை கொடுத்து கேட்டுட்ருக்காரு. அப்படியே கட் ஆகுது. நம்ம ஜங்குக்கு இங்கே காட்டுறாங்க. அந்த மொபைல் ஃபோனை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நேராக அவர் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அவரும் தூங்கிடுறாரு. கொஞ்சம் கட் பண்ணி அப்படி இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம அந்த டிவியை போட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்காரு. இப்போ எப்படி இதில் சவுண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு அது வேலை பார்க்க மாட்டேங்குது. ஒரு வேலை எல்லாமே பிரம்மையாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அமைதியாக போயிட்டு படுத்துடுறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க. வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிளம்பிட்டுருக்காரு. ஒரு பொருட்களாக அவருடைய பேக்கில் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிவிட்டு ரொம்பவும் பொறுமையாக தான் கிளம்புறாரு. அழகாக அப்படியே கிளம்பிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வழக்கம் போல் நாட்கள் போகுது. ஆஃபீஸில் நிறையவே வேலை இருக்குது. ரொம்பவும் கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையும் முடிக்கிறாரு. ரொம்பவும் டயர்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நைட் ஆகிடுது. வரும்போது வழக்கம் போல் சாப்பாடு வாங்கிட்டு வராரு. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடெலாம் அங்கேயே வச்சுட்டு நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு டவலை கட்டிட்டு சுடு தண்ணி ஆன் பண்ணிவிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாத்ரூமில் உள்ள ஒரு கண்ணாடியை காட்டுறாங்க. அதில் ஒரு மாதிரி ஃபாகியாக அப்படியே ஃபார்ம் ஆகுது. இந்த குளிர்காலத்துலலாம் வண்டியோடைய கண்ணாடியில் ஒரு மாதிரி பனித்துளி விழுந்திருக்கும் இல்லையா, நம்ம கூட அதிலலாம் எழுதி விளையாடுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபாகியாக ஃபார்ம் ஆகுது அந்த மிரர் மேலே. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு கண்ணாடி முன்னாடி நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அந்த கண்ணாடி பார்க்குறதுக்கு ரொம்பவும் தூசி படிஞ்சிருக்குது. அந்த தூசியவே ஒரு மாதிரி உத்து பார்த்துட்ருக்காரு. அந்த கண்ணாடியில் அவர் முகத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆகிருக்கும். ஆக்சுவலி நம்ம டேவை பொறுத்த வரைக்கும் அங்கே அவரால் ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியாது. இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அப்படியே போனாலும் அடுத்த செகண்ட் வீட்டுக்குள்ளே தான் வந்தாகணும். அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் கொடூரமாக இருக்குது. அதாவது ஏன் அந்த இடம் அப்படி இருக்குதுன்னா, அந்த இடத்துல ஒரு வைரஸ் மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டுருக்கு. மக்களால் வெளியே போக முடியாது. வெளியே போய் அந்த காற்றை சுவாசித்தா அவங்க அந்த இடத்துலையே செத்து போக வேண்டியதான். அந்த இடத்த விட்டு நம்மகிட்ட வெளியே போகணுன்னா அவருடைய பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்குள்ளாட வீட்டுக்குள்ளே வந்துடணும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை அந்த இடத்துல. ஒரு மாதிரி லூப் மாதிரி போயிட்டே இருக்கும். அவருக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. எப்படியாவது இந்த இடத்துலேருந்து வெளியே மீண்டு போயிட முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம். கூட யாராவது இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபுல்லாக தனியாக இருக்காங்க. தெருவே கரண்ட் இல்லை. ஒரு மாதிரி இருட்டாக ஒரு இருள்லேயே இருக்கார் அவர். நம்ம அவருடைய வாழ்க்கையை நினச்சி வெறுத்து போய் அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்காரு. அதில் அவருடைய ரிஃப்ளெக்ஷன் கூட தெரியவே இல்லை, ஏன்னா ஃபுல்லாக தூசி படிஞ்சிருக்குது. இப்போ அவருடைய கை தானாக அந்த கண்ணாடிக்கு போயிட்டு ஐ எம் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூசியில் எழுதுறாரு. எழுதிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு கண்ணாடியை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தலையை அப்படியே ஒரு மாதிரி அலசிக்கிட்டே வந்து பார்க்குறாரு. பார்த்தா கண்ணாடியில் ஏதோ எழுதியிருக்கு. வித்தியாசமாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா அது பேக்வேர்டில் எழுதியிருக்கு.
அதாவது லெஃப்ட் டு ரைட்டுன்றது மாதிரி இல்லாமல் ரைட் டு லெஃப்ட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஏன்னா மிரரில் இந்த சைட்லேருந்து நம்ம எதை எழுதினாலும் அது ஒரு மாதிரி தலைகிழியாக தானே தெரியும். ஸோ அந்த மாதிரி தலைகிழியாக தெரியுது. என்ன இது என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. பார்த்தா அவர் படித்து முடிச்சிடுறாரு. ஐ எம் அலோன்னு எழுதியிருக்கு அப்படின்றத. யார் அவன் இது இங்கே எழுதுனது, அதுவும் தலைகிழியாக எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இதை வந்து அழிச்சிட்டு அவர் பாட்டுன்னு தலையெல்லாம் பாட்டு இப்படி தொடச்சிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் காட்டினா நம்ம ஜங்குக்கு அந்த கண்ணாடியில் எழுதியிருந்ததை அழைச்சிட்டு அவருடைய ஃபேஸை பார்த்தாரு இல்லையா. நம்ம என்ன பண்ணியிருப்பாரு, அதை எழுதிட்டு ஒரு 2 ஸ்டெப்பை எடுத்து பின்னாடி வச்சுருந்துப்பாரு அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு வந்து அதை பார்த்து படித்து அதை அப்படியே அழிக்க கரெக்டாக அவரை அழைச்சிட்டு நம்ம ஜங்குக்கு பின்னாடி திரும்பி நடந்து போகிறாரு. நம்மகிட்டே திரும்பி அந்த கண்ணாடியை திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவர் எழுதுனது அணைஞ்சிருக்கு. அலைஞ்ச இடத்துல ஒரு உருவம். யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக். நம்ம ஜங்குக் அந்த சைடில் இருக்கிறது நம்ம டேக் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. அவரால் நம்ப முடியல. அவர் கண்ணை வித்தியாசமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சைடில் நம்ம டேப் சைடில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, நம்ம ஜங்குக் சைடு ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அந்த பக்கம் வெளிச்சம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மகிட்டே அந்த கண்ணாடி பக்கத்தில் ஓடுறாரு. திரும்பியும் அந்த பாத்ரூமில் இருக்கிற அந்த ஒரு ஹீட் வந்து அந்த கண்ணாடியில் பட்டு திரும்பியும் அந்த இடத்துல ஃபாக் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஜங்குக்குடைய உருவம் வந்து நம்ம டேவுடைய கண்ணில் இருந்து அப்படியே மறையுது. அவரால் நம்ம ஜங்குக்கை பார்க்க முடியல. ஒரு நிமிஷம் நம்ம டேக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. மண்டை குழம்பு போயிட்டு திரும்பியும் அந்த கண்ணாடியை போட்டு அழைக்கிறாரு, எழுதுறாரு. ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. நம்ம ஜங்குக்குடைய முகம் தெரியவே இல்லை. அதுக்கு பதில் நம்ம டேவுடைய ஃபேஸ் தான் அந்த கண்ணாடியில் திரும்பியும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. அவருடைய முகத்தை அவரே கண்ணாடியில் பார்க்குறாரு. கன்ஃபியூஸ்டாக இருக்கார். அவர் மொத்தமாக குழம்பி போயிருக்காரு. ஏன்னா ஒரு கண்ணாடி நம்மளுடைய உருவத்தை பிரதிபலிக்கிறது, அதை பார்க்காம வேற ஏதோ ஒரு உருவம், அதுவும் முகத்தை காட்டல முதுக காட்டிட்டு அந்த உருவம் தானாக மறைஞ்சு போகுது. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே மொத்தமாக குழம்பியிருக்காரு. ஒரு மாதிரி மண்டை குழம்பி போயிருக்கா. நம்ம ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்து எதுவுமே தெரியாமல் அவர் பீஸ்ஃபுல்லாக வந்து கட்டில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக். திடீர்னு ஒரு மெல்லோடியான ஒரு பாட்டு சத்தம் நம்ம ஜங்குக்குடைய காதுக்கு கேட்குது. எழுந்திரிச்சு மணியை பார்க்குறாரு. மணி சரியாக 12. 11:51 கிடையாது, 12:01 கிடையாது, கரெக்டாக 12 ஆகுது. எழுந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாரு. டிவியை 2 தட்டு தட்டுறாரு. அப்பயும் ஸ்டாப் ஆகலை. அவருடைய மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாரு. அது ஆஃபில் தான் இருக்குது. அப்போ எங்கேருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய பெட்ரூமில் இருக்கிற ஒரு செவுரு. அந்த செவுரு கிட்ட போனாதான் வால்யூம் நல்லா கேட்குது. அந்த செவுத்துக்குள்ளேருந்து பாடுற மாதிரி கேட்குது நம்ம ஜங்குக்கு. என்னடா இது, செவத்துலேருந்து பாட்டு சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பி போயிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ப்ளஸ் ஆல்சோ அந்த சைடில் இருக்கிற ஒரு ஜன்னல் வழியாக வெளியே எட்டியும் பார்க்குறாரு. வெளியே யாராவது பாடிட்டு எதனாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டினா நம்மகிட்டே கவுச்சில் படுத்துக்கிட்டு அமைதியாக ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் ஒரு க்யூட்டான சாங் பாடிட்டுருக்காரு. ஆக்சுவலி அந்த சாங் வந்து எதுனா ஸ்டில் வித் யூ இருக்கும்ல நம்ம ஜங்குக்குடையது, அந்த சாங் தான். ஒரு மாதிரி ஹம்மிங்கில் பாடிட்டுருக்காரு. அன்றைக்கி நம்ம டேவோடைய டிவியில் இருந்தோம் அந்த பாட்டு தான் ப்ளே ஆகிருக்கும். அந்த பாட்டு ஒரு மாதிரி அப்படியே மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகிட நம்ம தூங்க முடியாமல் அமைதியாக படுத்துக்கிட்டு அந்த பாட்டை அப்படியே ஹம்மிங் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த சைடில் நம்ம ஜங்குக்கு அதே பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இருக்கிற உலகமோ நம்ம ஜங்குக்கு இருக்கிற உலகமோ ஒரு விதத்தில் ஒத்து போயிருக்கு. அதனால தான் நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம டேக்கும் சரி அப்பப்போ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில் இந்த 2 உலகமும் இணையுது. அதுவும் ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது தான். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தா அந்த உலகமோ இந்த உலகமோ கனெக்ட் ஆகுறப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
நம்ம டே பாத்ரூமில் நின்று ஐம் அலோன் அப்படின்னு எழுதுகிறப்போ நம்ம சங்குக்கும் பாத்ரூமில் நின்று குளிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறப்போ அந்த இடம் கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம சங்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து டிவி பக்கத்தில் வச்சுட்டு ஹாலில் நின்றுருப்பார். நம்ம டேவும் ஹாலில் இருக்க கவுச்சில் தான் படுத்துக்கிட்டு இருந்திருப்பார். அதனால தான் அவர் அங்கே டிவி பக்கத்தில் ஃபோனை ஆன் பண்ணி வைக்கிறப்போ அதே பாட்டு நம்ம டேவோடைய டிவிலையும் ப்ளே ஆகிருக்கும், எந்த விதமான கரண்ட் சப்ளைவும் இல்லாமல். இப்போது இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டுருக்க நம்ம சங்கு ஒரு மாதிரி அந்த பாட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு அந்த இடத்துல யாருமே அந்த பாட்டை பாடலை. அப்போ இந்த பாட்டு சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நடு ஹாலில் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பாட்டு சவுண்டு நின்றுது. ஏன்னா நம்ம சங்குக்கு அந்த இடத்த விட்டு நவுந்து வந்துட்டார் இல்லையா. ஸோ அந்த பாட்டு சவுண்டு அந்த இடத்துல நின்றுது. நம்ம டேவும் பாடிக்கிட்டு இருந்தவர் அமைதியாக அப்படியே தூங்கிட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம சங்குக்கு வேலை கிடையாது, வீக்கெண்ட். ஸோ வீட்டில் தான் இருப்பார். எல்லா வேலைகளையும் இன்றைக்கி பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு காலையில் ஏஞ்ச உடனே வீட்டு வேலைகளில் இறங்குறாரு. அவர் ஒத்தால் அங்கே இருக்கிறதுனால வேலைன்னு ஓடுறதுனாலையும் அந்த வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவும் குப்பையாக இருக்கிறதுனால சரி கொஞ்சம் இன்றைக்கி வீட்டை ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குப்பைகளையும் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குப் தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய டிவி ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே ஒரு சில பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காரு. என்ன இது ஃபுல்லாக பாக்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாக்ஸையும் எடுத்து பார்க்குறாரு. ஒரு சிலதில் புக்ஸ் வச்சுருக்காரு, ஒரு சிலது சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் தேவையா, அப்படி தேவையில்லைன்னா தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அதில் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க அதில் ஒரு குட்டி விசில் கிடைக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிலை கொஞ்சம் தொடச்சிட்டு வாயில் வச்சு ஊதுறாரு. அப்படி ஊதும் போது இந்த சைடில் நம்ம டே அதே ஹாலில் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு அந்த விசில் சத்தம் கேட்குது. அந்த விசில் சத்தம் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செஸ்ட்டை தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா அதே மாதிரி ஒரு சின்ன விசிலை டாலராக போட்டு நம்ம டே வந்து கழுத்தில் செயினாக மாட்டியிருப்பார். இப்போ அந்த விசிலுக்கு பதில் சொல்கிற விதமாக டக்குன்னு அவருடைய கழுத்தில் இருக்க விசிலை எடுத்து அழகாக ஊதுறாரு. அந்த விசில் வந்து பார்க்குறதுக்கு சில்வர் கலரில் சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. அழகாக எடுத்து வச்சு அப்படி அவரும் வந்து அழுத்தம் கொடுத்து ஊத நம்ம டே இங்கே ஊதுறது நம்ம ஜங்குக்கும் கேட்குது. நம்ம ஜங்குக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இது எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஊதுறாரு. அதே மாதிரி நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கு ஊதுற மாதிரியே திரும்பி ஊதுறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பி போயிருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அதை ஊதிட்டு யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்க நம்ம டேக்கு அந்த வாய்ஸ் கேட்குது. நம்ம ஜங்குக் பேசுகிறது நம்ம டேக்கு கேட்குது. அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. ஏன்னா இது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இவருடைய பேச்சு சத்தம் கூட கேட்டிருக்காது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பதில் சொல்கிறாரு. அந்த வாய்ஸும் நம்ம ஜங்குக்கு இந்த சைடில் கேட்குது. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி குழம்பி போயிட்டு, யார் நீங்கள், எங்கே இருக்கீங்க, என் கண்ணுக்கு நீங்கள் தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி குழம்பி போயிட்டு எழுந்திரிச்சு ஜன்னல் பக்கம்லாம் போய் எட்டி பார்க்குறாரு. நம்ம டே இந்த சைடில் எனக்கும் உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது, உங்கள் ஃபேஸ் எனக்கு எங்கேயுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்திரிச்சு போயிட்டு ஜன்னல் பக்கம் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. இந்த சைடும் நம்ம ஜங்குக் பார்க்குறாரு, இங்கேயும் யாருமே இல்லை. இப்போ நம்ம ஜங்குக் தான், நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே இருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வீட்டில் இருந்து தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பதில் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு, நானும் வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் சரியாக எங்கே இருக்கீங்க, என் வீட்டுக்குள்ளே எப்படி உங்களுடைய குரல் கேட்குது, எனக்கும் தெரியல, நானும் என் வீட்டில் தான் இருக்கேன், என் வீட்டில் எப்படி உங்களுடைய குரல் கேட்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க கரெக்டாக, நான் தான் சொல்கிறேன்ல, நான் வீட்டில் ஹாலில் என்னுடைய சோஃபாவில் உட்காந்துருக்கேன், நானும் ஹாலில் தான் இருக்கேன், பின்ன இது எப்படி, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் உங்கள் வாய்ஸ் மட்டும் எப்படி கேட்குது வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜங்குக் அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. பத்தாததுக்கு ஏணி எடுத்துகிட்டு வந்து அவருடைய வீட்டு மேலே சீலிங் இருக்கும் இல்லையா, அந்த சீலிங்கில் ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குது. அந்த ஓப்பனிங் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்க்குறாரு, மேலே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கேயும் காலியாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஆளே இல்லை, எப்படா சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே மண்டை குழம்பிட்டு இருக்க. அப்படியே அந்த வீட்டில் இருக்க ஒரு கிளாக்கை காட்டுறாங்க. பார்த்தா மணி 12, கரெக்டாக மதியானம் 12. அது எப்படின்னா 11:59 இல்லை, 12:01 இல்லை, அப்படியே கரெக்டாக 12. இப்போது 12 மணி அப்படியே தாண்டறதுக்கு 12:01 ஆகுறதுக்கு இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகி உட்காந்துட்ருக்க. அவரும் சுற்றி முற்றி தேடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், உங்கள் பேர் என்ன? என் பேர் கிம்டேயாம். நீங்கள் நேற்று நைட் எதனாவது பாட்டு பாடினீங்களா? ஆ, எனக்கு பிடிச்ச பாட்டை சும்மா பாடிட்டு இருந்தேன். ஓ, அது ஸ்டில் வித் யூ தானே? உங்களுக்கு கேட்டுச்சா? ஆமாம், கேட்டுச்சு. உங்ககிட்ட இன்னொரு விஷயமா கேட்கணும். என்னது? இல்லை, நீங்கள் டிவியில் எதனாவது பாட்டு போட்டிங்களா? இல்லை, நான் டிவியில் எந்த பாட்டும் போடல. ஆனால் எனக்கு அன்றைக்கி டிவியிலேருந்து பாட்டு சவுண்டு கேட்டுச்சு. இப்போது ஒரு நாள் நைட்டு சரியாக தெரியல, முதலத்தி அந்த மாதிரி டைம் இருக்கும். உங்கள் சைடில் தான் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. என்னுடைய டிவியில் பாட்டு சவுண்டு கேட்டுச்சு. என்னுடைய டிவியில் கேபிள் கரண்ட்டு எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு நரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி சொல்கிறாரு. டக்குன்னு கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா மணி 12:01. நம்ம ஜங்குக் இங்கேருந்து விசில ஊதுறாரு, கத்துறாரு, இருக்கியா அப்படின்னு கேட்க. பட் அந்த சைட்லேருந்து எந்த பதிலும் வரல. இந்த சைட்லேருந்து நம்மகிட்டே எதுக்காக அமைதியாகிட்டீங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விசில ஊதி ஊதி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம ஜங்குக்கிட்ட இருந்தும் எந்த ஒரு வாய்ஸும் வரவே இல்லை. பட் நம்மகிட்டே ஒரு புத்திசாலின்னு ஒரு வேலையை பார்க்குறாரு. என்னதுன்னா, டக்குன்னு ஒரு பென் எடுத்து அப்படியே செவுத்துல இப்போ இவர் பேசினார் இல்லையா, பேசின டைமிங்கை எழுதி வைக்கிறாரு. அதாவது இப்போ மணி கரெக்டாக 12 அப்போ தான் நம்ம டேவும் ஜங்குக்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் வந்துச்சு. ஸோ டக்குன்னு அந்த டைமிங்கை எடுத்து அப்படியே கரெக்டாக எழுதி வச்சுட்றாரு. இதே டைமிங்கில் நாளைக்கு பேச ட்ரை பண்ணலாம், கனெக்ட் ஆகுதா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட இந்த வேலையை பார்க்குறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டே இருக்குது. நம்ம ஜங்குக்கும் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. இருந்தாலும் அவருக்கு நம்ம டேவோடைய நினைவுகள் இப்படி ஒரு மாதிரி மண்டைக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம டே வர நான் ஒரு நரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கா. நைட் அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கார். அவரே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இருக்க ஒரே விஷயம் அவருடைய ஃபோன். அவர் டிவியில் பாட்டுகள் கேட்குறாரோ இல்லையோ, அவருடைய ஃபோனில் தான் அதிகமாக கேட்பார். இப்போ டக்குன்னு அவருடைய மொபைல் ஆன் பண்ணி ஒரு சாங், அவருடைய ஃபேவரட் சாங் ப்ளஸ் ஆல்சோ நம்ம டே வந்து பாடினார் இல்லையா, அந்த சாங் அதை ப்ளே பண்ணுறாரு. மணி கரெக்டாக 11:59 ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டுடைய 1 நிமிஷம் முடியுது. கரெக்டாக மணி 12 ஆகுது. இந்த சைடில் நம்ம டேக்கு தானாக அந்த பாட்டு கேட்க ஆரம்பிக்குது. டக்குன்னு ஓடி போயிட்டு அதே மாதிரி அவர் கனெக்ட் ஆன அந்த ஒரு டைமிங்கை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு விசில் எடுத்து ஊதுறாரு. விசில ஊதுன சத்தம் தான் நம்ம ஜங்குக்கு கேட்டுச்சு. டக்குன்னு எழுந்துருச்சு. அவரும் போயிட்டு விசில தேடி எடுத்து அவரும் பதிலுக்கு ஊதுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரே சந்தோஷம், எப்பாடா இப்போயே திரும்பியும் விசில் சவுண்டு கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேக்கும் வந்து அந்த பாட்டு சவுண்டு கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அந்த விசிலை ஒரு வாட்டி ஊதிட்டு இருக்கீங்களா, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கத்தோடு கேட்க, நம்ம ஜங்குக்கு நான் இருக்கேன், உனக்கு கேட்குதா? ஆ, கேட்குது. சரி, நேரத்தை கடக்க வேணாம், நீ என்னமோ நரகத்தில் இருக்கேன்னு சொன்னியே, அதுவா? என்னுடைய ஊரே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எனக்கு இங்கே இருக்கவே பயமாக இருக்குது. வெளியே போனால் ஃபுல்லாக நோயாக இருக்குது. வெளியே போய் வாழவே முடியல. வீட்டில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, நான் தனியாக இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்களால் என்னை காப்பாற்ற முடியுமா ப்ளீஸ்? என்னது? அப்படி எந்த உலகத்தில் தான் இருக்கேன் நீ? இங்கே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. நான் வேலைக்கு போகிறேன், வரேன்,
இங்கே எந்த நோயும் இல்லையே. கரெக்டான நேரத்தில் சூரியன் வருது, கரெக்டான நேரத்தில் நிலாவும் வருது. இரவு பகல் மாறிட்டு தான் இருக்கு. உனக்கு மட்டும் அங்கே எல்லாமே இருட்டாக இருக்கு. தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம்னா ஏதோ ஒரு விஷயம் என் கூடயும் உங்கள் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்னால் என்னோடய வாய்ஸ் ட்ராவல் பண்ணி வர முடியுதுன்னா என்னால் ட்ராவல் பண்ணி வர முடியாதா? ப்ளீஸ் என்னை இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடுங்க. என்னால் இங்கே வாழவே முடியாது. ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு என்ன இங்கே யாருமே இல்லை தெரியுமா? நான் தனியாக இருக்கேன். ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்களேன். ஆனால் நான் எப்படி பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஈவன் நீ இப்போ எனக்கு பேசுகிறதே புதுசாக இருக்குது. நான் இது வரைக்கும் உன்னை பார்த்தது கூட இல்லை. ஆனால் நான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய ரைட் ஆர்மில் ஃபுல்லாக டேட்டூ போட்டிருப்பீங்க தானே? என்னது, என்ன பார்த்தியா? அன்றைக்கி ஒரு நாள் நான் பாத்ரூமில் ஐ எம் அலோன்னு எழுதினேன். அடுத்த செகண்ட் அது ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. அந்த கண்ணாடியில் என்னுடைய ரிஃப்ளெக்ஷனுக்கு பதில் உங்களுடைய உடம்பு தான் தெரிஞ்சது. நீங்கள் பார்க்குறதுக்கு குளிச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தீங்க. உங்கள் முகத்தை என்னால் பார்க்க முடியல, உங்கள் முதுகை தான் பார்த்தேன். ஆனால் உங்களுடைய கை எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஷோல்டர் வரைக்கும் நீங்கள் டேட்டூ போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே விலாவரியாக சொல்ல நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல. இவன் வாய்ஸ் மட்டும் ட்ராவல் பண்ணல, இவன் பார்க்கவும் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்ருக்க. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மகிட்ட என்ன சொல்கிறாருறது ஒன்றுமே புரியல. பட் ஆனால் அவர் பிரச்சனையில் இருக்கார் அப்படின்றது மட்டும் நம்ம ஜங்குக்கு புரிஞ்சிருது. அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுறேன், ஆனால் நம்மளால் ஏன் எப்போவுமே பேசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக கேட்க நம்ம டக்குன்னு நோட் பண்ணுறாரு. என்னன்னா, அவர் இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட நீங்கள் மதியம் 12 மணி போல் தான் என்கிட்ட பேசுனீங்க, அதோட நைட்டு 12 மணிக்கு தான் பேசுகிறீங்க. இதுக்கு நடுவில் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் நீங்கள் பதில் சொல்லவே இல்லை தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேருடைய உலகமும் 12 மணிக்கு மட்டும்தான் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 விஷயத்தை தவிர என்னால் எதையுமே கண்டுபிடிக்கவும் முடியல. இதை விட்டால் என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ணவும் முடியாது. ப்ளீஸ் என்னை காப்பாற்றி கொண்டு போங்க. என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது. எனக்குன்னு யாருமே இல்லை. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். நான் பேசியே பல மாதம் ஆச்சு தெரியுமா? ஆனால் உங்களுடைய வாய்ஸ் இப்போ எனக்கு கிடைச்சோம். அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாயை திறந்தே பேசியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் 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 ரிலீஃபாக இருந்துச்சு. என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது. எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாழ்க்கை பூரா அடிமையாக கூட இருக்கேன். ஆனால் இந்த இடத்துல என்னால் வாழ முடியாது. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அவருடைய வாய்ஸ் இந்த வீடு ஃபுல்லாக எக்கோ அடிக்குது. ஒரு மாதிரி நம்ம ஜங்குடைய மண்டைக்குள்ளே வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி போக இப்போ அவர் யோசிக்காமல் நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு நம்ம டேக்கு. நம்ம டேவும் அழுதுட்டு இருந்தவர் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போக அந்த 60 செகண்ட் முடியுது. மணி 12:01 ஆகுது. 2 பேராலையும் பேச முடியல. இந்த சைட்லேருந்து நம்ம டே வழக்கம் போல் விசிலை வச்சுட்டு ஊதி ஊதி கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சைடில் நம்ம ஜங்குக்கு அதே தான் பண்ணுறாரு. பட் 2 பேராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியல. நம்ம டேக்கு நல்லா புரிஞ்சிருது. 12 மணி ஷார்ப்பாக ஆகி அந்த 60 செகண்ட் முடிகிறதுக்குள்ளாட அவர் இங்கேருந்து அங்கே போகணும், இங்கேருந்து அங்கே பேசணும், இங்கேருந்து அங்கே பார்க்க மட்டும்தான் தவிர அந்த 12:01 ஆச்சுனாலோ இல்லைன்னா 11:59 இருந்தாலோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம டே நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அதை கரெக்டாக ஃபிக்ஸும் பண்ணிக்கிறாரு. இனிமேட்டு 12 மணி ஆச்சுன்னா விசிலோடு ரெடியாக இருக்காரு நம்ம டே. ஒரு 2-3 நாள் போகுது. 2 பேரும் இப்படியே பேசிக்கிறாங்க. பேசுகிற கேப்பில் அவங்களோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டே சிரிக்கிறாரு. அந்த ஒரு நிமிஷம் வாழ்க்கை அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம ஜங்குக்கு கூட. இப்போது ஒரு நாள் நைட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா 12 மணிக்கு வந்த வேகத்துக்கு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேக்கிட்ட சீக்கிரமாக ரெஸ்ட் ரூமுக்கு போ, உன்னுடைய ஷவர் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம டேவோ சொல்கிறத கேட்குறாரு. இப்போ அப்படியே 2 சீனில் காட்டுறாங்க. 2 பேரும் ஹால்லேருந்து ஒரே டைம் ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுறாங்க, ஒரே டைம் ஷவர் ஆன் பண்ணுறாங்க.
அதை ஆன் பண்ண வேகத்துக்கு அதுலேருந்து வர அந்த சுடு தண்ணினால் திரும்பியும் கண்ணாடியில் ஒரு மாதிரி ஃபாகியாக உருவாக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம டேக்கு ஒன்றும் புரியாமல், ஜங்குக் நீ என்ன பண்ணுற? ஏய் இங்கே பாரு, இத்தனை நாள் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டேன், ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நம்மளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியும். நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஜங்குக் நான் சொல்கிறத செய். நான் சொல்லும் போது கண்ணாடியை தொட, நானும் துடைக்கிறேன். நம்மளால் நம்மளை பார்த்துக்க முடியுதான்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கும் நம்மகிட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனால் அந்த ஷவர் கீழே வந்து அந்த சுடு தண்ணிலாம் வந்து அது ஃபுல்லாக ஃபாகியாக மாறுறதுக்குள்ளாலேயே 30 செகண்ட் முடிஞ்சிருது. அடுத்த 30 செகண்டில் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி ஆவலாக இருக்க. இன்னமும் அந்த ஃபாகி ஃபுல்லாக வந்து முடியவே இல்லை. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டே ரெடியாக இருக்கியா? நான் ரெடி தான். ஓகே 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அந்த மிரரை துடைக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேவும் துடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஜஸ்ட் ஒரு 5 4 3 2 1 அந்த செகண்டில் இருக்குது. ஸோ நம்ம டே துடைச்சிட்டு நம்ம ஜங்குக்கும் துடைக்க நம்ம டேவோடைய கண்களை மட்டும்தான் நம்ம ஜங்குக்கால் பார்க்க முடிஞ்சதே தவிர அதுக்குள்ளாட எல்லாமே மறைஞ்சு போயிடுது. நம்ம டேவாலையும் நம்ம ஜங்குக்குடைய கண்ணை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அதுக்குள்ளே எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அந்த ஒரே ஒரு செகண்ட் 2 பேருக்கும் இருந்த அந்த ஐ கான்டாக்ட் இருக்கே, ஒரு மாதிரி ஆயிடுறாங்க 2 பேரும். ரொம்ப நாள் கழித்து மனுஷனை பார்த்தா மாதிரி ஒரு ஃபீல் 2 பேருக்கும். நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து அடைச்ச கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இந்த சைட்லேயே நம்ம டே அப்படி தான். அவருக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, ஆஹா ஒருத்தனை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதே சமயம் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, பார்க்க மட்டும்தான் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மணி ஒரு 12 மாதிரி ஆகிடுது கரெக்டாக. நம்ம டே தான் ஆவலாக இருக்கார், நம்ம ஜங்குக் பேசுவான், அவங்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக கையில் விசிலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்க. ஆனால் நம்ம ஜங்குக் சைட்லேருந்து குரலே வரல. ஆல்ரெடி டைம் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. 12 மணி ஆகி அந்த 60 செகண்ட் ஆரம்பிச்சிருச்சு. என்ன இது இவன் பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே விசில் ஊதி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த வீடு ஃபுல்லாக ஓடுறாரு. இப்போ தான் கடைசியாக அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓட பார்த்தா நம்ம ஜங்குக் அந்த சைடில் இருந்து ஒரு நோட்டீஸ் பேப்பரை கண்ணாடியில் நம்ம டே இந்த சைட்லேருந்து பார்த்தா தெரிகிற அளவுக்கு ஒட்டி வச்சுட்டு போயிருக்காரு. அதில் என்ன இருக்குதுன்னா, நான் இப்போ வெளியே போயிருக்கேன், ஒரு சில விஷயங்கள் நான் வாங்க வேண்டியது இருக்குது, நான் 12 மணிக்கு இன்றைக்கி வரமாட்டேன், ஆனால் இன்றைக்கி ராத்திரி கண்டிப்பாக வந்துடுவேன். நீ என்ன பண்ணு, கரெக்டாக ஹாலில் ரைட் சைடில் இருக்கிற செவுத்தை பார்த்தா மாதிரி எனக்காக வெயிட் பண்ணு, நான் உன்னை இன்றைக்கி நைட்டு அங்கேருந்து இந்த பக்கம் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி எழுதி வச்சுருக்க. நம்ம டேக்கு சந்தோஷம் தாங்கலை. அவ்வளோதான், இன்றைக்கி நைட்டோட இந்த நரகம் முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தோட அந்த பாத்ரூம்லேயே எகிரி குதிச்சிட்டு இருக்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த நோட்டீஸ் ஃபேட் அவுட் ஆகிடுது. அதாவது அந்த 60 செகண்ட் முடிஞ்சு போயிட்டு அந்த நோட்டீஸ் வந்து ஃபேட் அவுட் ஆகிடுது. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்மகிட்டே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, மணியே போக மாட்டேங்குது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு நம்மகிட்டே. இந்த சைடில் நம்ம ஜங்குக்கு பார்த்தா ஒரு கடையில் போயிட்டு ஹேமர் வாங்கிட்டுருக்காரு, சுத்தியல் வாங்கிட்டுருக்காரு. என்ன இவன் இதெல்லாம் வாங்கிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்களே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்ருக்க. ஏன்னா இருக்கிறதுலே நல்ல வெயிட்டான ஹேமராக பார்த்து வாங்கிட்டுருக்காரு நம்ம ஜங்குக். இப்போ அப்படியே வீட்டுக்கு வராரு. மணி ஒரு 6 மாதிரி ஆகுது. என்ன பண்ணுறாருன்னா, கையில் ஒரு சின்ன சுத்தியில் எடுத்து நம்ம டேவை வந்து ரைட் சைடில் இருக்க செவத்தை பார்த்தா மாதிரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ நம்ம ஜங்குக்குடைய கரெக்டான சைடில் போயிட்டு அந்த சுத்தியலை வச்சு லைட்டாக செவரை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உடைக்கலை, ஒரு மாதிரி அந்த செவத்தை வந்து ஒரு மாதிரி விசில் விட்டு வீக் ஆக்குறாரு. அடித்த உடனே ஸ்ட்ராங்காக ஒரு அடி அடித்தா அடுத்த செகண்ட் அந்த செவரு வந்து விழணும், அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அந்த செவத்தை வந்து வீக் ஆக்கிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக். ஒரு மாதிரி கொத்தி கொத்தி வச்சிட்ருக்க. அப்படியே மணி ஆகுது. ஒரு ஆள் வந்து போகிற அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு ஹைட்டில் நம்ம ஜங்குக் வந்து அந்த செவரை ஒரு மாதிரி ஃபுல்லாக கொத்தி வச்சுருக்காரு. இப்போ மணி கரெக்டாக ராத்திரி 12 ஆகுது. நம்ம ஜங்குக் தான் கையில் விசிலோடு காத்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக மணி 12 ஆனதும் டக்குன்னு ஊதுறாரு. நம்ம டே தான் கவுச்சில் உட்காந்துட்டு இருந்தவர் எழுந்திரிச்சு நிற்கிறாரு.
அவர் எழுந்திருச்சு நின்னதும் அவர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற செவுரு ஃபுல்லாக விரிசல் விடுது. நம்ம டேவால நம்ப முடியல. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஜங்குக் தான், டே இருக்கிறது வெறும் 60 செகண்ட் தான், ஓங்கி செவுத்துல அடிப்பேன், எத்தனை அடியில் இந்த செவரு விழுன்னு எனக்கு தெரியாது, விழுந்த அடுத்த செகண்ட் இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசில் அப்படியே அந்த இடத்த விட்டு தூக்கி போட்டுட்டு கையில் பெரிய சுத்தில எடுத்து ஒரே போடுறாரு செவுத்துல. போட 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவுரு உடையுது. இருள் சூழ்ந்த இந்த வீட்டில் அந்த சைடில் இருந்து வெளிச்சம் வருது. அதாவது நம்ம டேவோடைய சைடுக்கு வந்து வெளிச்சம் வருது. 30 செகண்ட் தான் இருக்குது. இன்னும் இடித்து உடையலைன்னா அடுத்து நம்ம டே வந்து அடுத்த 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜங்குக் சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த சைடில் நின்று குதிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு போட்டு ஒரே அடி அடிக்கிறாரு. செவரு மொத்தமாக சரிஞ்சு விழ வெறும் 10 செகண்ட் தான். நம்ம டே இந்த சைடில் இருந்து குட்டுன்னு ஓடுறாரு அந்த ஓட்ட பக்கமாக. நம்ம ஜங்குக்கு அவருக்காகன்னு போட்ட அந்த ஒரு ஹோல்ஸ் பக்கமாக குட்டுன்னு ஓடுறாரு. வெறும் 10 செகண்ட் இருக்கு. கரெக்டாக அந்த ஹோல் கிட்ட போயிட்டாரு. நம்ம ஜங்குக் நம்ம டேவோடைய கையை பிடிச்சி சருன்னு இந்த பக்கம் இழுக்க இருந்த அந்த 60 செகண்டும் முடியுது. நம்ம ஜங்குக் வந்து ஃபுல்லாக செவுரை உடச்சி வச்சார் இல்லையா, அந்த செவுரு அந்த சைடில் இருந்த நம்ம டேவோடைய டைமென்ஷன் வந்து ஃபுல்லாக ஃபேட் அவுட் ஆகி ரோடு தெரியுது. நம்ம ஜங்குக்குடைய வீட்டில் இருந்து இப்போ பார்த்தா அவர் உடச்ச செவுரு மூலமா வெளியே ரோடு தெரியுது. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி தரையில் அப்படியே டயர்டாகி படுத்திருக்காரு. ஏன்னா அந்த சுத்தியால் அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கும். கையில் ஓங்கி எத்தனை அடி அடிச்சிருப்பாரோ. ஒரு மாதிரி அப்படியே டயர்டாக தரையில் அப்படியே கை ரெண்டுத்தையும் விரிச்சிட்டு படுத்து கிடக்க நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட் மேலே படுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனுடைய ஹார்ட் பீட்டை நம்ம டே கேட்குறாரு. ஒரு மாதிரி லப்பு டப்புன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது. நம்ம டேக்கு அந்த ஹார்ட் பீட்டை கேட்கும்போது அவருடைய உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுத்து ஒரு மாதிரி சூடாகுது. ஒரு மாதிரி அவருக்கு நம்ம ஜங்குக்கை நிமிர்ந்து பார்க்க நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி டயர்டாக விறுவிறுத்து போயிட்டு நம்ம டேவை பார்க்குறாரு. டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு நம்ம டேவோட அவரே ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் வைக்க நம்ம டேவும் அமைதியாக உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. ஒரு டோட்டலாக வித்தியாசமான ஒரு ஃபீல் நம்ம ஜங்குக்கும் சரி டேக்கும் சரி. இப்போ 2 பேரும் தயங்கி மாறி அவங்களுடைய கன்னத்தை லைட்டாக டச் பண்ணிக்கிறாங்க. இது உண்மைதானா அப்படின்றத நம்புறதுக்கு. ஒரு மாதிரி கன்னத்தை டச் பண்ண நம்ம டேவுடைய டச் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம ஜங்குக்குடைய கை அவருடைய கன்னத்தை தொட்டதும் நம்ம டே உட்காந்துட்டு இருந்தவர் நம்ம ஜங்குக் மேலே அப்படியே பாஞ்சு கட்டி பிடிச்சிக்கிறாரு. இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஜங்குக் அப்படியே பின்னாடி பக்கமாக சாஞ்சி தரையில் விழுந்துடுறாரு. நம்ம டே இப்போ நம்ம ஜங்குக் மேலே அப்படியே ஓவரான மாதிரி கட்டி பிடிச்சிட்ருக்க நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. பட் அவரும் கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம டேவை. இப்போ அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி மூச்சு காற்று கூட போக முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி இறுக்கமாக 2 பேரும் கட்டி பிடிச்சிட்ருக்க நம்ம டே தான் அந்த ஹக்லேயே, ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக், என் வாழ்க்கையை எனக்கு திரும்ப கொடுத்துருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அந்த நரகத்துலேருந்து வெளியே வந்தது என்னால் நம்பவே முடியல. ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக், இது எல்லாமே கனவாக போயிடுமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அவருடைய நெக்குள்ளே ஒரு மாதிரி அப்படியே புதஞ்சு போயிட்டு அப்படியே அழுதுட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து புரியுது நம்ம டே எவ்வளோ வலியில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய ஃபேஸை அவருடைய நெக் சைட்லேருந்து அப்படியே அவருடைய கையை யூஸ் பண்ணி எடுத்து நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய ஃபேஸை அழகாக அப்படியே கப் பண்ணிக்கிட்டு அவருடைய அப்படியே ஐஸை பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஜங்குக் தான் இப்போ நம்ம டேவை பார்த்து, டே உண்மையாக சொல்கிறேன், நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் கண்ணு ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கண்ணை இப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல. நான் என்னால் இந்த ஃபீலிங்ஸை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம டேவுடைய கண்ணை பார்த்து கொஞ்சம் கூட அந்த மனசில் கள்ளங்கப்படமே இல்லாமல் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம டே கிட்ட சொல்லிட்டா நம்ம டேவுடைய சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகுது. அவர்கிட்ட யாருமே இந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணதே இல்லை.
நீ அழகாக இருக்க, உன் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற இந்த ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம டேக்கிட்ட யாருமே சொன்னதில்ல. ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. நம்ம ஜங்குக்கே சொல்ல போனால் நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உறவே இல்லை, முகமே தெரியாது, ஒரு நாள் கூட தொட்டதில்லை, ஒரு 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 நிமிஷம் கூட கண்ணோட கண்ணு பார்த்ததில்ல. ஆனால் அந்த ஒரே ஒரு செகண்டு என் கண்ணை பார்த்த, என்கிட்ட பேசின, என்னை இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, என் நரகத்துலேருந்து என்னை நீ காப்பாற்றி உன் உலகத்துக்கு கூட்டு வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையே கொடுக்க போகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் மேலே படுத்துக்கிட்டே நம்ம சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக் தான், நீ இது கனவா நினைவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு தானே பயந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்து கேட்க, நம்ம டேவும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாரு. இப்போ பொறுமையாக ரொம்பவும் சாஃப்டாக நம்ம ஜங்குக் தான் லைட்டாக அவருடைய ஹெட்டை ரைஸ் பண்ணி நம்ம டேவோடைய லிப்ஸில் சின்னதாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே பேக் போக நம்ம டேவோடைய ஃபேஸும் சரி ஜங்குக்குடைய ஃபேஸும் சரி ஒரு மாதிரி அப்படியே சிவந்திருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளோ வெக்கப்படுறாங்க, மனசுக்குள்ளே அவ்வளோ ஷைனஸ் இருக்குது. இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி மேன்லி போஸ்டரை அப்படியே லைட்டாக அப்படியே ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. எழுந்திரிச்சு கவுச்சில் போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற கவுச்சில் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு நம்ம நம்ம ஜங்குக் மேலேயே சாஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம தான், ஜங்குக் ஐம் ஸோ சாரி. எதுக்கு சாரி சொல்கிற? இல்லை, உன் வீட்டு செவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவத்தை பார்த்தா அதில் அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, விடு பரவாயில்ல, அதை சரி பண்ணிக்கலாம். இல்லை, என்னால் தான். உன்னால் தானா? உன்னை அப்படியே விடவா? இப்போ திரும்பி அந்த பக்கமே அமுச்சு விட்றவா? ஆஹா இல்லை, வேண்டாம். நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். காலி பண்ண போறியா? ஆமாம். ஏன், என்னாச்சு? இல்லை, நான் இன்னைக்கு வந்து அவசரமாக இதெல்லாம் பண்ணதுக்கு காரணமே, எனக்கு வேலை ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. நான் இந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறேன். என்னால் ஒன்று இங்கே தவிக்க விட்டுட்டு போக முடியாது. ஆஃபீஸில் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் இந்த ஐடியா ஞாபகம் வந்துச்சு. கண்ணாடி மூலமாக நீ என்னை பார்க்குற, செவரு மூலமாக நீ என்கிட்ட பேசுகிறேன்றப்போ அதே மாதிரி உன்னால் இந்த பக்கம் வரவும் முடியுன்றத யோசித்தேன். அதான் டக்குன்னு இந்த மாதிரி செய்ய வேண்டியதாக போச்சு. பரவாயில்ல, நான் யோசிச்சது நடந்துருச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடே இப்படி ஓப்பனாக கேட்டுட்டா? லவ் பண்ணுற என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நான் பண்ணிக்கிறேன். என் கூடயே வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கியா? நான் உன்னை எங்கேயுமே விட மாட்டேன். நானும் எங்கேயும் போக மாட்டேன். ஜங்கு, எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ண. என்னது? என்னை வீட்டில் தனியாக விட்டுட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. வேலைக்கு நானும் கூட வரேன். சரி, உனக்கு நான் அங்கேயே எதனாவது வேலை வாங்கி கொடுக்குறேன். இப்போ நீ என்கிட்டே இருக்க மாதிரி. சரி. அப்புறம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப அழகாக இருக்க. வாயை மூடிச்சோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் ஒரு க்யூட்டான ஒரு கன்வர்சேஷன் ரெண்டு பேருக்குள்ளேயும் போயிட்டுருக்கு. இத்தனை நாள் நேரம் பார்த்து அந்த லிமிட்டேஷன் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்னத்தை ஷேர் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கூட லிமிட்டே இல்லாமல் அன்லிமிட்டடாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. விடிஞ்சிருது. அப்படியே லைட்டாக சூரியன் மேலே வர நம்ம டேக்கு என்னமோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து வீட்டில் ஒரு ஓட்டையை போட்டார் பார்த்தீங்களா, அந்த ஓட்டை வழியாக வெளியே போகிறாரு. வெளியே போய் பார்த்தா அவ்வளோ அழகாக சூரிய வெளிச்சம். அங்கே இருக்கிற பூச்செடி மேலெலாம் நம்ம வந்து ஒரு மாதிரி கை வச்சு ஃபீல் பண்ணுறாரு. புல் மேலே நடக்கிறாரு.
வித்தியாசமாக இருக்குது அந்த இடமே. அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்குக் நம்ம டேவை ரசிக்கிற விதத்தை பார்க்கணுமே. அந்த சூரிய வெளிச்சத்தில் தேவதை மாதிரி இருக்கார் நம்ம டே பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக கிட்ட போயிட்டு நம்ம டேவை சாஃப்டாக பிடிச்சிக்கிட்ட இழுத்துட்டு அங்கே ரோட்டில் அவ்வளோ பேர் வேலைக்கு போகிறவங்க வரவங்களாம் நடந்து போயிட்டுருக்காங்க. பட் நம்ம ஜங்குக் அதெல்லாம் பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவங்க பக்கத்தில் ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது, புல்லெல்லாம் விளைஞ்சிருக்கு அதில். அது மேலே நின்றுக்கிட்டு சாஃப்டாக கிஸ் பண்ண ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒருத்தர் வேறு ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறாரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக் அந்த கிஸ்லேருந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம ஜங்குக் தான், எனக்கு இப்போ இதெல்லாம் நம்பவே முடியல, கனவா நினைவான்ட்டு என்னாலும் நம்ப முடியல. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் ஜங்குக். நான் எந்த நேரம் எந்த புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் வேண்டாம், என் கூட இருப்போதும். கண்டிப்பாக ஜங்குக், எங்கேயுமே விட்டு போகவே மாட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேர் வாழ்க்கையிலும் யாருமே இல்லை, ஆனால் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு புது நாளில். நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட சொன்ன மாதிரியே அவருக்கு வேறு இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுனால வீட்டில் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு நம்ம டேக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. வெளியூரில் போயிட்டு ரொம்பவும் அழகான ஒரு வீடை வாங்கி அந்த வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் போட்டு அவ்வளோ அழகாக ஒரு க்யூட்டான ஒரு லைஃப் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்கடா. ஓகே, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல்.